ஒரு பாத்திரத்தில் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து உப்பு சேர்த்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். காரம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் காரம் கரெக்டாக தான் இருக்கும். 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். குழம்பு செய்யும் போது அப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து தயிரை வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மட்டனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டனில் மசாலாலாம் நல்லா ஊறும்பொழுது மட்டன் குழம்பு சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 மணி நேரம் வந்து மட்டனோட இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறிச்சுன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மசாலாலாம் சேர்த்து மட்டனோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் வந்து ஊற விட்டுக்க போகிறேன். காரம் மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவை அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஊறட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 4 முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கை ஃபுல்லாக நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி பழம் 1 தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். அப்படியே நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு நல்லா நான் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் மட்டனை சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் மட்டனெல்லாம் வேக வைக்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். மட்டன் வேகிறதுக்காக மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே எண்ணெய் வந்து சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். மட்டன் நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். மட்டன் குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் சேர்க்கும்பொழுது. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, முந்திரி அரைச்சோம் பாருங்கள், அந்த விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால வெங்காயம் தக்காளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 நிமிஷமாவது வதக்கணும். வெங்காய தக்காளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். கொஞ்சம் பச்சை மணம் இருந்தால் கூட குழம்பு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது, பச்சையாக இருக்கும் மணம். நல்லா நான் 3-4 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறமா இப்போது வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டனை சேர்த்துக்க போகிறேன். அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாம் நம்ம. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து மட்டன் வேக வைக்கும் போதே சேர்த்துட்டேன். அதனால் இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்குது. இன்னும் கொதிக்க கொதிக்க வந்து குழம்பு இன்னும் கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வந்துடும் நமக்கு. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக தான் நான் வந்து மட்டன் மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துருந்தேன் உப்பு. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். மட்டன் மசாலா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கரம் மசாலா இருக்கும் பாருங்கள், அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மட்டன் மசாலா இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவாக இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மட்டனை வேக வச்சுருந்தாலும் இப்போ நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னா தான் டேஸ்ட் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 10 நிமிஷங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 நிமிஷம் கூட நான் குக் பண்ணிக்கிட்டேன். மொத்தம் ஒரு 15 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன் நான் குக் பண்ணேன். சேர்த்து அந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா வற்றி குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் லைட்டாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் அரைச்சி செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் மட்டனில் மசால் வந்து நம்ம போட்டு ஊற வச்சுருக்கோம். கூட தயிர் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ரொம்ப தண்ணியாக வந்து குழம்பு வைக்கல, கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி, சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நான் வந்து குழம்பு செஞ்சுருக்கேன். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் மட்டன் வாங்கினீங்கன்னா குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் செய்வீங்க அப்பப்போ உங்களுடைய வீட்டில். அந்த அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். மட்டன் குழம்பு இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.